Good evening all. எல்லாருக்கும் வணக்கம். So firstly I would like to thank the school management, Madam Correspondent and all the members of the school, the students, the parents for having us here today for this annual day. It takes me back 20 years. So 2003 was my last annual day in my school. Okay, so whenever we had this annual day, the most exciting part of annual day is always kept at the end. Okay, fortunately, unfortunately, there is a chief of honor, the chief guest, who has to come and deliver a speech. So I have been on that side. So I know that it is not the most exciting part of your annual day. So I will try to make it little more informal. So முடிஞ்ச வரைக்கும் I will also communicate in Tamil so that I am seeing a lot of hopeful parents. நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறோம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு வந்து எஜுகேஷன், நாலேஜ், ஃப்யூச்சரில் ஒரு நல்ல கரியர் வேணும், அந்த ஒரு ஹோப்பில் இருக்கீங்கன்னு உங்கள் ஃபேஸஸ் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இங்கே வந்து பெருசாக கியான் கொடுக்க வரல. என்னோடய லாஸ்ட் 20 இயர்ஸ் என்னோட கெரியரில் நிறையா பேரை பார்த்துட்டு, நம்மளே நிறையா தப்பு பண்ணிட்டு, மற்றவங்களை தப்பு பண்ணி பார்த்துட்டு நம்ம அதில் கற்றுக்கிறோம். ஸோ தமிழ் 100% பக்காவாக இருக்காது, ஜஸ்ட் pardon me for that. ஓகே, ஸோ இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஐ வில் ஸ்டார்ட் வித் ஸ்டோரி. ஒரு சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை பொண்ணு, அவள் போய் ஒரு பலூன் அங்கிள் கிட்ட போய் பார்க்குறா. பலூன் விற்கிறார் ஒருத்தர், ஸ்டாண்டில் அப்படியே பலூனாக வச்சுருக்காரு. ஒரு 25 பலூன் வச்சுருக்காரு. டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் பலூன்ஸ் இருக்குது. குழந்தை போய் கேட்குது, அங்கிள் இந்த ரெட்டு கலர் பலூன் விட்டால் மேலே போகுமா? சொல்கிறாரு, ஆமாம் பாப்பா, பலூன் விட்டால் மேலே போகும். இந்த நெக்ஸ்ட் குழந்தை, அங்கிள் அந்த ப்ளூ கலர் பலூன் விட்டால் மேலே போகுமா? பலூன் அங்கிள் சொல்கிறாரு, ஆமாம் பாப்பா, ப்ளூ கலர் பலூன் விட்டால் போகும். 3வது பேஷண்ட், அங்கிள் ஸ்டார்ட் பண்ணா. அந்த அங்கிள் ஸ்டாப் பண்ணார், இருமா, எல்லா பலூனும் மேலே போகுமா? கலர் போட்டு பலூன் கிடையாது, பெலூனுக்குள்ள என்ன இருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட்டு, கலர் மேட்டர் கிடையாது. இந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். எல்லா ஸ்டூடெண்ட் ஒரு பெலூன், ஒரு கலர் ஆஃப் பெலூன் பார்க்கறதுக்கு தான் வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க. வீட்டில் வேற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, நம்ம வேற ஒரு சொசைட்டிலேருந்து வரோம், ஒரு வேற கல்ச்சர்லேருந்து வரோம், நம்ம பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் வேறு பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வரும். பட் அந்த கலர் முக்கியம் இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்து சக்ஸஸ் வரணும்னா, லைஃப்பில் மேலே போகணுன்னா அந்த கலர் முக்கியம் இல்லை. அந்த பலூனுக்குள்ளே ஒரு காற்று இருக்குல்ல, அந்த காற்று இங்கே இருக்குது நம்மளுக்கு. அந்த காற்று தான் நம்மளோட ஆட்டிடியூட். நம்ம ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணால் மேலே போகலாம், லைஃப்பில் என்ன வேணால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கலரை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. கலர் சொன்னால் ஸ்கின் கலர் நான் ரெஃபர் பண்ணல, ஒரு பர்சனோட பேக்ரவுண்டு. எந்த பேக்ரவுண்ட், நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, பட் ஃபைனலாக அவனுக்கு ஆட்டிடியூட் தான் முக்கியம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் லைஃப்பில் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவரோட பெரிய எக்ஸாம்பிள் கிடையாது நம்ம கண்ட்ரிக்கு. டீ வித்தவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். பெரிய சயின்டிஸ்ட் மிஸ்டர் அப்துல் கலாம் சைக்கிளில் ராக்கெட் எடுத்து போய் ராக்கெட் லான்ச் பண்ணி இந்தியாவோட பிரசிடென்ட் ஆயிட்டார். ஸோ அண்ட் நம்ம ஸ்கூலோட லோகோவில் நான் டேக்லைன் பார்த்தேன், நாலேஜ் இஸ் பவர். ஸோ ஆட்டிடியூட் சொல்லும் போது நாலேஜ் ப்ளஸ் ஆட்டிடியூட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஆட்டிடியூட் மட்டும் நல்லா இருக்குது, நாலேஜ் நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை.
தென் நம்ம லைஃப்பில் அவ்வளோ சக்ஸஸ் ரீச் பண்ண முடியாது. மேபி உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, நீங்கள் இஸ்ரோவில் சயின்டிஸ்ட் ஆகிடலாம். பட் நீங்கள் அந்த லெவலுக்கு நாலேஜ் எடுக்கலைன்னா மேபி நீங்கள் சின்ன இன்ஜினியராக முடிச்சிருவீங்க லைஃப்பில், கேரியரில். அண்ட் இந்த ஜென்ரலாக நம்ம ஒரு டேர்ம் கேட்குறோம்ல, வித்யார்த்தின்னு ஒரு டேர்ம் இருக்குது. வித்யார்த்தியோட 2 பார்ட்ஸ் இருக்குது. வித்யா இஸ் நாலேஜ், ஆர்த்தி இஸ் ஒன் ஹூ சீக்ஸ் நாலேஜ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, எப்போவுமே உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு போய் கிராப் பண்ணணும். ஏன்னா நாலேஜ் இஸ் சம்திங் வந்து நம்மளோட லைஃப், நம்ம டெத்து வரைக்கும் இருக்கும். ஓகே, நேம் ஃபேம் எல்லாம் வரும் போகும், நாலேஜ் எப்போவுமே நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ என்னோட ஸ்பீச்சில் என்னோட ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னன்னா, தேர் ஆர் 7 ஹேபிட்ஸ் which can உங்களோட ஆட்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட் மே ஹெல்ப் யூ. அண்ட் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது வந்து எல்லாருக்குமே, ஈவன் ஃபார் தி பேரண்ட்ஸ், ஈவன் ஃபார் மீ, ஈவன் ஃபார் கரஸ்பாண்டன்ட் மேடம். ஸோ இந்த 7 habits இஃப் we are able to follow, நம்மளுக்கு வந்து to the extent நம்மளுக்கு அப்ளிகபிள் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணலான்னா தயவுசெய்து இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து ஃபோக்கஸ். இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் ஐ திங்க் பெரிய சேலஞ்ச் வந்து ஃபோக்கஸ். டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு பேர்டு இருக்குது, கிரேன்னு ஒரு பேர்டு இருக்குது. அது தண்ணியில் நின்றுட்டு ஃபிஷ்ஷு வரும்போது அப்படியே பீக்கால பிடிச்சி எடுக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிரேன். அது தமிழில் என்ன நேம்னு எனக்கு தெரியாது. பேர்ட் இஸ் கிரேன். அந்த கிரேன் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா வாட்டரில் போனோடனே போய் டக்குன்னு போய் ஃபிஷ் பிடிக்காது, வாட்டரில் போய் நிற்கும், வாட்டரை அப்சர்வ் பண்ணும், ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே இருக்கும். சின்ன ஃபிஷ் எல்லாம் வரும், சின்ன ஃபிஷ்ஷை பிடிக்காது. பெரிய மீன் ஒன்று வரும், டக்குன்னு போய் அதை பிடிச்சிடும். அந்த சின்ன ஃபிஷ் தான் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன் சார். உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணோம்னா சின்ன ஃபிஷ், சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும். நீங்கள் சின்ன ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பொட்டென்ஷியல் நீங்கள் ரீச் பண்ண முடியாது. ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஹேபிட் விச் ஐ வாண்டட் டு பிரிங் இட் பிஃபோர் யூ. செகண்ட், பேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த ஆனுவல் டே வந்திருக்கோம், சீக்கிரம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் லைஃப்பில் நிறையா விஷயத்தில் நம்மளுக்கு பேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாருக்குமே, எனக்கும் சேர்ந்து தான். ஸோ அந்த பேஷன்ஸ் ஆஸ் அ ஹேபிட் யோசிக்கும் போது எனக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வருது. ஸ்கூலில் தர்ஸ்டி க்ரோ, எல்லாரும் ஞாபகம் இருக்கா? தர்ஸ்டி க்ரோ கொஞ்சம் பேருக்கு தான் ஞாபகம் இருக்கு போல இருக்கு. அந்த க்ரோக்கு வந்து ரொம்ப தாகம் இருக்குது, தர்ஸ்டியாக இருக்குது, சுற்றி தேடின்னு இருக்குது தண்ணி. ஃபைனலாக போனால் ஒரு இடத்துல ஒரு ஜக்கில் வந்து தண்ணி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஆனால் தண்ணி கீழே இருக்குல்ல, க்ரோ வந்து உள்ளே போய் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த ஜக்கோட டாப் வந்து நேரோவாக இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1, க்ரோக்கு பேஷன்ஸ் இல்லை. சரி, ஜக்கை உடைச்சிடலாம், ஜக்கை உடைச்சி தண்ணி குடிச்சிடலாம். குடிக்க முடியுமா? முடியாது. ஜக்கை உடைச்சாச்சுன்னா தண்ணி போயிடும். அண்ட் க்ரோக்கு கை கிடையாது, அப்படியே எடுத்து குடிக்கிற மாதிரி கையும் கிடையாது. ஸோ க்ரோ என்ன பண்ணுச்சு, ஒரு கல்லாக போய் எடுத்து வந்து ஒரு பெப்பலாக எடுத்து வந்து ஜக்கில் போட்டுட்டு வெயிட் பண்ணிச்சு தண்ணி மேலே வர்றதுக்கு. ஸோ தண்ணி மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இட் சாட்டிஸ்ஃபைட் இட்ஸ் தர்ஸ்ட். ஸோ நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் படிக்கிறோம்ல, எல்லாருமே படிச்சிருப்போம். நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். என் பையனுக்கும் நான் சில டைம் இந்த ஸ்டோரி கற்றுக் கொடுப்பேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்கூலுக்கு அது ஒரு படிக்கணும்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கிறோம். பட் அதோட மெசேஜ் இன்னும் வெளியே நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்கள் கரியரில் இந்த மாதிரி நிறையா சிச்சுவேஷன்ஸ் வரும். நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜாப் ஜாயின் பண்ணிடுறோம். பேஷன்ஸ் இல்லை, பிகாஸ் வி ஆல் வாண்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ பேஷன்ஸ் ஒன்று தயவுசெய்து ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறையா லைட்டர் நோட்ஸில் சொல்கிறேன்,
கல்யாணம் ஆகிற பேரண்ட்ஸ் எல்லாம் தெரியும், பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு தப்பு திப்பு சொல்லியாச்சுன்னா பிரச்சனை தான் வீட்டில், நைட்டு சாப்பாடு கிடையாது. ஸோ பேஷன்ஸ் தான் முக்கியம். தேர்ட் ஹேபிட், பி அலர்ட். அலர்ட்டாக இருக்கணும். இது எப்படின்னா, சில பேர் வீட்டில் வந்து நாய் வந்து பெட்டாக வச்சுருப்பீங்க, டாக். நீங்கள் நாயை பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கோம், நல்லா படுத்துட்டு இருக்கோம். பட் யாராவது ஒரு 2 ஸ்டெப் வாக் பண்ண டக்குன்னு ஏஞ்சிரும். அதே மாதிரி கேட் இருக்குல்ல, கேட்டை வந்துட்டு நீங்கள் அப்சைட் டவுன் ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுருங்க, எப்பவுமே அது காலில் தான் போய் லேண்ட் ஆகும். ஏன்னா கேட் வந்து எப்பவுமே அலர்ட். ஏதாவது ஒரு ஃபால் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக டேர்ன் பண்ணிட்டு அது காலில் வந்து நிற்கும். ஸோ லைஃப்பில் வந்து நம்ம அலர்ட் இருக்கிறது முக்கியம். என்ன இடத்துல எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது, என்ன இடத்துல எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது. ரெண்டுமே, ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலாம், ப்ராப்ளம்ஸும் வரலாம். ப்ராப்ளம்ஸ் கேன் பி எனிதிங். ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேமிலியில் கூட இருக்கலாம், உங்கள் எஜுகேஷனில் கூட இருக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற சான்சஸ் இருக்குது. யாருமே பிறந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது அட்லீஸ்ட் எனக்கு தெரியல பர்சன். ஸோ நம்ம அலர்ட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ தட் இஸ் தி தேர்ட் attitude or behavioral aspect I wanted to put forth. Fourth, இது வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுவேன். வேல்யூ யோர் டைம். நீங்கள் டைமை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா டைம் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாது. நம்ம வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலாம், அந்த வேலை அப்புறமா பண்ணிக்கலாம், அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளே சீட் பண்ணுறோம். ஸோ நம்ம கம்மியாக மார்க் வாங்கினா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். என்னடா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களை படிக்க வைக்கிறோமே, ஏன் பாஸ் ஆக முடியல. பட் ஃபைனலாக ஃபெயிலியர் யாருக்கு? ப்ராப்ளம் யாருக்கு? ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டைமை வேல்யூ பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஃபிஃப்த், learn from your mistakes. இப்போ நிறைய பேர் எக்ஸாமில், நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்போமா? யாராவது ஃபெயில் ஆகிருக்கு? நான் ஃபெயில் ஆகிருப்பேன் ஒரு வாட்டி ஸ்கூலில். ஹிந்தி சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஒரே ஒரு வாட்டி. மேபி ஓவர் கான்ஃபிடன்ஸ். யாராவது இருக்காங்களா? யாருமே ஃபெயில்? மேடம் ஹஸ் ஃபெயில் ஒன்ஸ். எல்லாருமே பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் தானே இங்கே? இல்லை பிரச்சனை இல்லை, மேடம் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்காங்க. யாரும் ஃபெயில் ஆனது தப்பே கிடையாது. ஃபெயிலியர் இஸ் நாட் தி பர்சன், ஃபெயிலியர் இஸ் அன் ஈவெண்ட். இது எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எனக்கு டக்குன்னு வரல, அது இங்கிலீஷில் சொல்லிட்டேன் நான். ஃபெயிலியர் இஸ் நாட் தி பர்சன், ஃபெயிலியர் இஸ் ஒன்லி அன் ஈவெண்ட். எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் இருக்கீங்களா? எம்எஸ் தோனி, தலை தோனி. தோனியோட ஃபர்ஸ்ட் மேட்சோட ஸ்கோர் என்ன? ஃபர்ஸ்ட் மேட்சோட ஸ்கோர் என்ன? 0. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஸ்கோர் 0, ரன் அவுட் ரைடர். செகண்ட் தேர்ட் மேட்ச்ல பெருசா ஸ்கோர் பண்ணல. சரி தோனி வேஸ்ட், ஆட தெரியாது, 3 மேட்ச்ல ஒன்றும் பண்ணல, வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வேர்ல்டு கப் கிடைச்சிருக்கோமா? நம்மளுக்கு சிஎஸ்கே கேப்டன் கிடைச்சிருப்பாரா? இல்லை. ஸோ ஃபெயிலியர் ஷுட் டீச் யூ. லேர்ன் ஃப்ரம் யர் மிஸ்டேக்ஸ் சொல்ற பர்பஸ் என்னன்னா, அதுக்கு நான் ஃபெயில் ஆகணும்னு சொல்லப்பா சாமி, அதுவும் சொல்லிடுறேன். ஃபெயில் ஆனால் தப்பு இல்லை. அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணணும் ஹவு டு சக்சீட். அண்ட் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியரே ஒரு அசஸ்மெண்ட்டே இல்லைன்னா தே மே மிஸ் அவுட் ஆன் சம்திங். ஸோ ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டு சக்ஸஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். 6th one, think calmly, decide wisely. நிறைய வாட்டி டிசிஷன் எடுக்கிறோம்ல, கொஞ்சம் காமாக யோசிக்கணும் அண்ட் வைஸாக யோசிக்கணும். அண்ட் இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன் நான். நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது they will come and ask for advice. First advice what I will say is that உங்கள் பேரண்ட் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸோட
பெட்டராக யாருமே யோசிக்கவே முடியாது. கேரண்டீடு. வாட் யுவர் பேரண்ட்ஸ் கேன் திங்க் ஃபார் யூ, நோபடி கேன் திங்க் டு தட் எக்ஸ்டென்ட் ஃபார் யூ. ஸோ உங்கள் பேரண்ட், நீங்கள் என்ன நினைக்கலாம், இல்லை எங்கள் பேரண்ட் வந்து ஸ்கூல் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, நான் என் ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்குறேன், நான் பண்ணுறேன், அந்த தாட் ப்ராசஸ் வச்சுக்கூடாது. அது தப்பு. பேரண்ட்ஸ் வந்து லைஃப் பார்த்துருக்காங்க, 40-50 இயர்ஸ் லைஃப்பை பார்த்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட் அட்வைஸ் இல்லைன்னா கூட லைஃபோட அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு டிசைட் பண்ணுங்க. லாஸ்ட் அட்வைஸ் ஆன் யர் ஆட்டிடியூட், நாலேஜ். இப்போ ஆனுவல் டே, இந்த என்டையர் ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது சாக்லேட் டேன்னு வந்துச்சு. சாக்லேட் பார்த்தா நிறைய பேர் கிரேவ் பண்ணுவாங்க, சாக்லேட் சாப்பிடலாமேன்னு கிரேவ். அந்த கிரேவ் வந்து உங்களுக்கு நாலேஜ்க்கும் வரணும். இப்போ இந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு நிறைய லேப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இயரில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தி பிக்கெஸ்ட் திங் டு ஹேப்பன். ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் எடுக்கிறதுக்கு கிரேவ் இருக்கணும். அந்த லேபில் போய் ஓகே லேபில் கம்ப்யூட்டர் இருக்கே, நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்கே, அப்படியே போயிட்டு வரக்கூடாது. அந்த லேபில் போயிட்டு நான் என்ன கற்றுக்கிட்டு வரேன், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிறேன்னா இல்லையா, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நாலேஜ் எவ்வளோ முடியுமோ கேப்சர் பண்ணுங்க. இந்த ஏஜில் நாலேஜ் கேப்சர் பண்ணுறது ஈஸி. ஒரு ஏஜுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட மெமரி இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்செப்டிங் மோர் டேட்டா, அண்டர்ஸ்டாண்டிங் மோர் டேட்டா கெப்பாசிட்டி கம்மி ஆகிடும். ஸோ இதுதான் இந்த 7 ஹேபிட்ஸ் விச் ஐ வாண்டட் டு ஷேர். ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நிறைய வாட்டி நம்ம லைஃப்பில் ஒரு கோல் வச்சுக்கிறோம், தட் நான் வந்து இது பண்ணணும் லைஃப்பில். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கேருந்து நான் காஷ்மீர் போகணும். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா காஷ்மீர் போகணும். பட் இங்கேருந்து காஷ்மீர் போகிறதுக்கு ஒரு ஜர்னி இருக்குல்ல, அந்த ஜர்னியை நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம். நம்ம காஷ்மீர் பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். காஷ்மீர் போய் அங்கே ஸ்னோஃபால் இருக்கும், மவுண்டன்ஸ் இருக்கும், போட்டிங் போகலாம், இது பண்ணலாம் அது பண்ணலான்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். தவிர இங்கேருந்து நம்ம காஷ்மீர் போகிறோம்ல, இங்கேருந்து மேபி டெல்லி போகிறோம், டெல்லியிலேருந்து காஷ்மீருக்கு ஃப்ளைட் போவோம். ஆன் த வே நிறைய விஷயத்த நம்ம பார்ப்போம், நிறைய விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ உங்கள் லைஃப்லேயும் இந்த ஜேர்னி இருக்குல்ல, டு யுவர் டெஸ்டினேஷன், அந்த ஜேர்னியை மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு எப்போ தெரியுமா தெரியும், என்ன மாதிரி இப்படி வந்து நிற்பீங்க, ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிருச்சு, காலேஜ் முடிஞ்சிருச்சு, அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜோட ஜெர்னி இருக்குல்ல, அது உங்களுக்கு லைஃப்பில் திருப்பியோ கிடைக்காது. ஸோ இந்த பீரியட் தான் நீங்கள் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ப்ரெஷர் கிடையாது. உங்கள் ப்ரெஷர் எல்லாமே பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஜேர்னியை தயவுசெய்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கோல் வந்து நீங்கள் இந்த 7 ஹேபிட்ஸ் ஆர் 10 ஹேபிட்ஸ் ஆர் 20 ஹேபிட்ஸ் கூட இருக்கலாம். நான் இப்போதைக்கு 7 ஹேபிட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட் திங்ஸ் பண்ணால் ரிசல்ட்டும் ரைட்டாக தான் வரும். பாசிட்டிவாக யோசிச்சா பாசிட்டிவ் அவுட்கம் தான் வரும். நெகட்டிவ் யோசிச்சா தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார். இதோட லாஸ்ட் சென்டென்ஸோட நான் டக்குன்னு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போயிடலாம், மெயின் ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். மார்க் ட்வெயின்னு ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார் அமெரிக்காவில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம லைஃப்பில் ஈச் இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட லைஃப்பில் 2 நாள் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் டேஸ். ஃபஸ்ட்டு டே நம்ம பிறந்த நாள், when you are born. உங்கள் லைஃபோட ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே இஸ் when you are born. செகண்ட் டே இஸ் when you know why you are born. வைனா உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, ஒரு கிளாரிட்டி வந்துடுச்சு. தட் இஸ் தி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு 10-15 மினிட்ஸ் ஐ திங்க் என்னையோ பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். ஆல் த பெஸ்ட் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ்.